கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு பார்க்க போறது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி 2024 வருஷம், அதிலிருந்து ஒரு வார காலம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள், 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சந்திர பகவானுடைய பயணம் மகம் நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு விசாகம் நட்சத்திரம் வரைக்கும் வருது. இதுல அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஒரு அற்புதமான நாள், மகாலயபட்ச அமாவாசை. இப்ப மாலயபட்சம் நடந்துட்டு இருக்கு. 18ஆம் தேதி துவங்கி மாலயபட்சம் நடந்துட்டு இருக்கு. அதுல செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி துவங்கி மாலயபட்சம் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை. இந்த அமாவாசையை கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கிறோம். பொதுவாக அமாவாசையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தெய்வங்களுக்கு குலதெய்வம் கோயிலில் போய் கும்பிடுறோம். அதே போல இந்த பூமியில நாம் பிறப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? நம்ம பிறப்பதற்கு காரணமாக இருந்த நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய முன்னோர்கள். அவர்களுக்கு அவர்கள் உண்ணக்கூடிய உணவை இட்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்து நன்றி கூறக்கூடிய நாள் தான் அமாவாசை. பித்ரு தர்ப்பணம் பண்ணணும். அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். அப்படி பண்ண அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சு நம்முடைய குடும்பங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே இந்த 2ஆம் தேதி அவ்வளவு நல்ல நாள். அதே போல அந்த நாள்ல கொலு வைக்க ஆரம்பிச்சிருவா எல்லாரும். ஏன்னா மறுநாள்ல இருந்து கொலு ஆரம்பிக்கிறது. 3ஆம் தேதி பிரதமையிலிருந்து நவராத்திரி ஆரம்பிக்கிறது. அற்புதமான பண்டிகை நவராத்திரி. ராத்திரியும் பிரபத்தியே அப்படின்னு அப்பைய தீட்சிதர் சொல்றார். 9 இரவுகள் அம்பாள் அனுக்கிரகம் பண்றார். அந்த கொலு எடுத்து வைக்கிறதுக்கு அற்புதமான நேரம் இந்த 2ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு காலையில 10 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள நீங்க கொலு ஒரு பொம்மை எடுத்து வச்சிடலாம், ஒரு கலசம் எடுத்து வச்சிடலாம் வீட்டுல. இப்ப 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் பார்க்கலாமா? எனதருமை மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு குதிரையில ஏறின போர் வீரன் எப்படி தன்னுடைய கடமையிலே கண்ணும் கருத்துமாக இருந்து ஓடிக்கொண்டே இருப்பானோ, ஒவ்வொரு எதிரியாக வீழ்த்தி கொண்டே இருப்பானோ, அப்படி மேஷராசிக்காரர்கள் கண்ணும் கருத்துமாக தன்னுடைய கடமையில் இருக்கக்கூடியவர்கள். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் 7ஆம் இடம்ங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அருமையான மனைவி அமைவாள், அருமையான கணவர் அமைவார், ரொம்ப அருமையான வாழ்க்கை. ஆனாலும் அப்பப்போ ஒரு குறை சொல்ற நேச்சர் இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. கணவன் மனைவி மேல ஏதோ ஒரு குறை சொல்ற நேச்சர் இருக்கும். 5வது ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சூரியன் உங்க ராசியிலேயே உச்சமடைகிறார். ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுக்கும் பிறக்கிற குழந்தைகள் பூர்வ ஜென்மத்து தொடர்புடையவர்கள், உங்கள் வாழ்க்கையில உறுதுணையாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு இப்பொழுது செவ்வாய் பகவானுடைய அனுகூலம் அப்படின்னு பார்த்தா, அந்த செவ்வாய் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் வெற்றி கொடுப்பார். முருகப்பெருமான இந்த காலகட்டத்தில் நமஸ்காரம் பண்ணலாம். ரொம்ப நாளா விற்காத சொத்துக்களை விற்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணலாம். சொத்து விற்கும். சில பேர் வீடுகளில் சொத்து விற்கலைன்னா நந்தி இருக்கார் பாருங்க, நந்தி. அந்த நந்தி சிலையை வச்சு அந்த வீட்டில் பூஜை பண்ணணும். எந்த இடத்துல சொத்து விற்கலையோ உங்க நந்தியுடைய சிலையை வைத்து பூஜை பண்ணினால் அந்த சொத்து விற்கும். இந்த நாள்ல ரொம்ப நாளா உடல்நல பாதிப்பு இருந்துச்சுன்னா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுக்கும் இந்த மாசம் உபயோகமா இருக்க போறது. சனி பகவான் இப்பொழுது வக்கர நிலையிலே உங்களுக்கு இருந்துருக்கார். அந்த சனி பகவான் உங்க ராசியை வேற பார்க்கிற, அதனால அப்பப்போ கொஞ்சம் உடம்புல ஒரு படுத்துதல்கள் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ மனக்கலக்கங்கள் சிலருக்கு இருந்துட்டு இருக்கும். மேஷராசிக்கார சில சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்பவே மனக்கலக்கம் இருக்கும். உயிர் பயம் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேங்கிற கலக்கம் இருக்கும்.
இப்போ மேஷராசிக்காரா என்ன பண்ணணும்? முருகனை நமஸ்காரம் பண்ணினா முத்தான வாரமாக இது அமையும். அதை போல இந்த வாரத்துல வியாபாரத்துல நொடித்து போன வியாபாரம் கூட உயிர் தெழுங்கிற அப்படிப்பட்ட நல்ல சூழல் அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கப்பல் ஏறி போயாச்சு, நம்ம ஃபாரின் போய் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. பெண்களுக்கு இது நாள் வரை குடும்பத்தில் இருந்த சில குழப்பங்கள், விடை தெரியாத கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் நன்னா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் ஆலயம்மன். தேனாம்பேட்டை ஆலயம்மனை வழிபடணும். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்கள் பொன்னான மனிதர்கள், குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய சமர்த்தர்கள். ஆனா ரிஷபராசிக்காரர்களுக்கு சாபம் என்ன தெரியுமோ? குடும்ப வாழ்க்கை திருப்தியா இருக்க. பொருளாதாரத்துல பெரிய ஆளா இருப்பாங்க, குடும்ப வாழ்க்கை ஜீரோவா இருக்கும். பலருடைய வாழ்க்கை அப்படித்தான், குடும்ப வாழ்க்கை திருப்தி இருக்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைத்தொழிலில் ஈடுபட்ட வாழ்க்கை பெரிய வெற்றி இந்த வாரம் காத்துட்டு இருக்கு. ஒரு நல்ல புதிய கலை முயற்சிகள் இப்ப ஈடுபடலாம். ஒரு நாடகத்தில் நடிக்கிறது, ஓவியம் வரைவது, 64 கலைகள், ஆய கலைகள் சொன்னா பாருங்க. ஒவ்வொரு கலையிலையும் உங்களுடைய ஈடுபாடு உடைய மனிதர்கள், பெரிய மனிதர்களாக நீங்க வருவீர்கள். ரிஷபராசிக்கு அந்த யோகம் இப்ப இருக்கு. புதன் பகவான் உங்களுக்கு பஞ்சமத்தோன். அவன் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறவாளுக்கு அருமையான வாய்ப்புகளை கொடுப்பான். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் மாமனால் யோகம் உண்டு, வியாபாரத்தினால் வளர்ச்சி உண்டு. இப்ப பார்த்துட்டு இருக்கிற வேலையில மட்டும் சில சுணக்கம், சில பிரச்சனை இருக்குமே. இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு 10ல சனி வக்கரம் இல்லையா, பார்க்குற வேலையில பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அவர்களெல்லாம் வைத்தீஸ்வரனை வழிபட்டா ஹெல்த் இஷ்யூ குறையும். இது ஒரு நல்ல நாளா, நல்ல மாசமா, நல்ல வாரமா அப்படியெல்லாம் அமைப்பு இருக்கு உங்களுக்கு. குறிப்பா பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலம்னு எடுத்துக்கலாம். உயர்கல்வி யோகங்கள் நல்ல கூடி வருது. பெண்களுக்கு நல்ல கல்வி யோகம் பெறுகிறது. புதிய நகைகள், அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகமும் இப்போ உங்களுக்கு பெருக போறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கடும்பாடி அம்மன். கடும்பாடி அம்மனை வழிபடணும். எல்லா நன்மைகள் வரும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2வது ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் கேதுவுடைய சாரத்தில் தன்னுடைய பயணத்தை இந்த வாரம் துவங்குகிறார். பொதுவா 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன் சொல்லும்போது மிதுனராசிக்காரர்களுக்கு தாய் பாசம் அதிகம். அம்மாவும் உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பா. உங்க அப்பாங்கிறவர் ரொம்ப கடுமையா உழைச்சுதான் உங்களோட வாழ்க்கையில உயர்த்தியிருப்பார். இது மிதுனராசியுடைய அமைப்பு. அவர் கடுமையாக வாழ்க்கையில போராடி வாழ்ந்திருப்பார். அப்படி இப்ப மிதுனராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் மேல வாழ்க்கையில் ரொம்ப அக்கறை செலுத்துவீங்க, அவர்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக. ஆனால் சில நேரம் பிள்ளைகள் உங்களோடு கருத்து மாறுபாடு வச்சுப்பாங்க. சில நேரம் தோணும் வளர்த்த கடா மார்புல பாயுதுன்னு தோணும் பல மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்படி இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பல மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. சகோதர விஷயங்கள்ல சில முன்னேற்றகரமான செய்திகள் வரும். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் சிலருக்கு வரும். மனோதைரியம் அதிகரிக்கும். 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கும் போது அப்பாவுடைய ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் மிதுன ராசிக்காரர்கள். மனைவியோடு அப்பப்போ ஒரு கருத்து மாறுபாடு வந்துட்டு இருக்கும். அதுல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். மனைவியுடைய கருத்து மாறுபாடு வராதபடி நீங்க பார்த்துக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி அப்படின்னு தெரிகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி. எனதருமை
கடகராசி அன்பர்களே, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலம் நல்ல தன வருமானத்தை தரப்போறது. கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியான சந்திரன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு தான் தன்னுடைய பயணத்தை துவங்குறார். நிறைய பேருக்கு எழுத்தாற்றல் அதிகரிக்கும், நல்ல பேச்சாற்றல் அதிகரிக்கும். சிலருக்கு கொஞ்சம் வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பற்களில் பிரச்சனை, அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்தில் 2ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் சூரிய பகவான். உங்களுக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் வரக்கூடிய அமாவாசை அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை அவசியம் நீங்க அதை கடைபிடிக்கணும். கடகராசிக்காரர்கள், உங்களுக்கு அதிபதியே சந்திரன், 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன். ஆகவே அமாவாசை தினங்கள் என்பது உங்களுக்கு மிக முக்கியமான தினங்கள். பித்ரு தோஷம் நிவர்த்தி செய்ய வேண்டிய மனிதர்கள கடகராசிக்காரர்களுக்கு, சிம்மராசிக்காரர்களுக்கு மிகுந்த அவசியம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு தன பாக்கியம் கூடும். புதிய தொழில் முயற்சி ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுல இறங்கலாம், முயற்சி பண்ணலாம், வெற்றி கிடைக்கும். அஷ்டமத்து சனி இருக்கும்போது அதிகமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அதுல மட்டும் இருக்கணும், கவனமா இருந்துக்கணும். குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். மூத்த சகோதரர். இந்த சனி பகவான் அட்டமத்தில் இருக்கும்போது மூத்த சகோதரர் சில நேரங்கள் அவருடைய உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கலாம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பினான்சியல் விஷயங்கள்ல சில பாதகங்களை, சில செலவுகளை உருவாக்கி தருவார். குறிப்பாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி எதுலையாவது பணத்தை இன்வெஸ்ட் பண்றது இந்த கடகராசிக்காரங்க இப்ப செய்யக்கூடாது. உங்களுக்கு இந்த ஷேர் ஒத்து வருமா, உங்களுக்கு இந்த சிட் ஃபண்ட் ஒத்து வருமா, உங்களுக்கு இந்த பண முதலீடு ஒத்து வருமா அப்படிங்கிறத முழுமையா ஆராயாமல் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இப்ப இறங்க வேண்டாம். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கலைவாணியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். சரஸ்வதி வழிபாடு என்பது கடகராசி மாணவர்களுக்கு இப்ப கல்வியை ஒரு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போறார். நீங்க எதிர்பார்க்கிற யூனிவர்சிட்டியில இருந்து படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப நல்லா கூடி வரும் உங்களுக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் இப்ப ஈடுபடுவீங்க. அந்த முயற்சிகள் வெற்றி பெறும், முயற்சி பலிதமாக கூடிய நல்லது ஒரு நேரம். காதல் உறவுகள்ல சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும், அது இந்த வாரம் நீங்க பார்க்கலாம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்புக்கான முயற்சியில் நீங்க வெற்றி பெற போகிற ஒரு நல்ல வாரமாக இளைஞர்களுக்கு அமையும். உடம்புல ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தலை தூக்கும். கண்கள், இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். சிலருக்கு கால்கள்ல ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, கால்கள்ல வலி இருக்கும். காலுக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது இப்ப உங்களுக்கு ரொம்ப அவசியம். பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாய்ப்பு வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு இப்ப காலங்கள் ரொம்ப கனிவா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர், வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்கள் ராசிக்கு அதிபதியே சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பும் வேகமும் இருந்துட்டே இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் ஜாதகத்துல எப்பொழுதுமே சனியும் செவ்வாயும் கூட்டணி அமைக்கக்கூடாது. சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி சனி, பாதகாதிபதி செவ்வாய். இந்த சனி செவ்வாய் கூட்டணி எதிரிகளுடைய தொந்தரவை உண்டு பண்ணி கொடுத்துரும். அதுல மட்டும் எப்பவுமே கவனமா இருக்கணும். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய பாதகஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்க, இதையும் நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். வக்கரமாக பார்த்துட்டு இருக்க. பொதுவாக மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவு, உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய எதிரிகளின் எண்ணங்கள் இப்போ இருக்கும். இப்ப சிம்மராசிக்காரங்க இப்ப என்ன பண்ணணும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய செய்ய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொந்தரவு தவிடுபடியாகும். உங்களுடைய மனோதைரியம் கூடும், எதிரிகளுக்கு ஒரு பயமும் வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உடன் பணிபுரியக்கூடிய நண்பர்களை எதிரிகளாக இப்போ தெரிவாங்க, எதிரிகளாக மாறுவார்கள்.
நீங்க உங்களை நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, செய்தி வரும், இல்ல உனக்கு எதிராக அவன் பேசுறான் பாரு, உன் லைஃபை கெடுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்றான், உன் வேலையை கெடுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்றான் அப்படிங்கிற செய்திகள் இப்போ வரும். கணவன் மனைவி உறவுல சில ஊழல்கள் வந்துட்டு போகும், சில கசப்புணர்வுகள் வந்துட்டு போகும், அது மறுக்கலை. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பு சம்பந்தமான புதிய முயற்சிகள், ஆன்லைன் எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் செலுத்துறது, புதிய பாடங்களை கற்றுக்கொள்றதுன்னு சிம்மராசி மாணவர்களுக்கு ரொம்ப விசேஷமானவார். பெண்கள் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். இளம் பெண்கள் தங்கள் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு பெருக போறது. பழைய வீட்டை இடித்து புது வீடாக ஆக்குவது, பழைய சொத்தை புதுப்பிப்பது, புதிய சொத்துக்கள் வாங்குவது, அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குவது, இப்படி சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் அமையிறது. மனைவி வழி சொந்தங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தாயாருடைய உடல் நலத்துல சில கவலைகளோ இல்ல அவர்கள் சம்பந்தமாக உங்களுக்கு சில கவலைகளோ வந்துட்டு போகும், மன அழுத்தம் வந்துட்டு போகும். இது பயணங்கள் நிறைந்த வாரமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் பெருகும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்பொடு பொருளை உருப்பட வைப்பேன் அப்படின்னாரு கண்ணதாசன். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பீர்கள். நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். அதே போல எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கு மதிப்பு மரியாதை உருவாகும். பலரும் பாராட்டத்தக்க வாழ்க்கையும் சிலருக்கு இந்த வாரம் உருவாகும். கல்யாணம் பிக்ஸ் ஆகலைன்னு சொல்லி கவலைப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் இருக்கும். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப வாய்ப்பாட்டு கத்துக்கிறது, புதிய விஷயங்களில் மெம்பர் ஆவது, ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி சமூக வலைத்தள விஷயங்கள் இதெல்லாம் கூட இன்ட்ரெஸ்ட் போடும். அப்ப கன்னிராசிக்காரர்கள் சிந்தனை வயப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு இந்த வாரத்தை எடுத்துக்கலாம். வேலைக்கு செல்லணும்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கை, புதுசா வேலை தேடுற வாழ்க்கை பிரமாதமாக நல்ல வாய்ப்புகள் கணிந்து வரக்கூடிய ஒரு நேரம். கண் திருஷ்டி கொஞ்சம் அதிகமாக இந்த வாரம் இருக்கும்னு தெரிகிறது. வீட்டுல சுத்தி போட்டுக்கோங்க. திருஷ்டி கழிக்கிறது இந்த வாரம் ரொம்ப அவசியம். செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகத்தினால பலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. கன்னிராசிக்காரர்களுக்கு பலருக்கு இப்போ அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில கன்னிராசிக்காரர்களுக்கு தலை தூக்கும். ஹார்மோன் பிரச்சனையோ, ரத்த சிவப்பணுக்கள் குறைபாடோ, சுகர் கம்ப்ளைண்டோ, அப்படி சில பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறோம். வியாபாரிகளுக்கு கூடுதலான லாபமும் மன மகிழ்ச்சியும் அமையும். ஆண்களுக்கு இது மகிழ்ச்சியான வாரம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கிறதும் இப்ப உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர். சுப்பிரமணியரை வழிபடணும், நன்மைகள் பெருகும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய மனிதர்கள் துலாம் ராசிக்காரர்கள். எந்தெந்த வயதுல எதை எதை கற்கணுமோ கரெக்டா கத்துப்பீங்க. தெய்வ அனுகூலம் உண்டு. துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கும்னா, திருமண வாழ்க்கையில மட்டும் பலருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நல்ல திருமண வாழ்க்கை இருந்தால் கூட சிலருக்கு ஒருவர் மீது ஒருவர் சில குறைகள் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருந்துட்டு இருக்கும். துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நவராத்திரி கொலு வைக்கிறது மிக அவசியம். துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியே சுக்கிரன் தான். கொலு வைத்து வழிபாடு செய்யணும். அம்பிகையுடைய அனுக்கிரகம் உங்கள் இல்லங்களுக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட அருமையான நேரம்.
செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய யோகம் இப்போ உருவாகும். மனோ தைரியம் அதிகரிக்கும். இதுநாள் வரை மனதில் இருந்த கவலைகள் மறையும். படிப்பில் இருந்த தளர்ச்சி நீங்கும். நல்ல நட்புகள் கிடைக்கும். நட்பினால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நேரமாகவும் இது அமையும். வியாபார பெருமக்களுக்கு நல்ல லாபம் பெருகும். குறிப்பாக பெண் தொழிலதிபர்களுக்கு வியாபாரம் பெருகும் அப்படின்னு தெரிகிறது. ஜவுளித்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஏற்றம் தொடங்கும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள், எலக்ட்ரானிக் துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்கள் மனமகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புன்னைநல்லூர் மாரியம்மன். அவளை வழிபாடு செய்யும், நன்மைகள் பெருகும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில நட்புகள் உங்களை விட்டு விலகி போகலாம். சில பேர் புதியதாக உங்கள் வாழ்க்கையில இணையலாம். ரெண்டுமே நடக்கும். இந்த காலகட்டத்தில் குருவுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம். உங்க மேல அவங்க கேர் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய யோகம், நல்ல பண்பாளர்களாக திகழக்கூடிய யோகம் எல்லாம் உண்டு. பினான்சியலா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்கோ எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆகிற நேரம். நீண்ட நாளா நீங்க போட்டு வச்சுட்டு இருந்த ஒரு சேமிப்பு இப்பொழுது உங்க குடும்பத்துல கை கொடுக்க போறது. திருமண விஷயத்துக்கோ நல்ல விஷயத்துக்கோ உங்களுக்கு உதவ போறது. அரசு துறையில பணியாற்றக்கூடிய சிலருக்கு தொந்தரவுகள் வரக்கூடிய நேரமா இருக்கிறதுனால எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இது பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாரம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலைக்கு அப்ளை பண்ணலாம். யோகமான சூழ்நிலை உண்டு. வியாபார பெருமக்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இப்ப கூடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். விநாயகரை டெய்லி தீபம் ஏற்றி வழிபடுங்க, நன்மைகள் நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் அருமையான நேரம். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் குரு பகவான். அந்த குரு பகவான் உங்க வாழ்க்கையை பொன்னான வாழ்க்கையாக இப்ப மாற்றி தருவார். நல்ல கடன் உதவி கிடைக்கும். நீண்ட நாளாக மனதில் இருந்த ஒரு சிக்கல் ஒன்று நிவர்த்தியாகும். சொந்தங்களுக்குள் இருந்த பிரச்சனை விலகும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய யோகம் வரும். இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கு. நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சிலருக்கு வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ இருந்துட்டு இருக்கும். அப்பாவுடைய உடல்நலம், அம்மாவுடைய உடல்நலம், இதுல அதிக அக்கறை இந்த வாரம் எடுத்துக்கணும். உங்களுக்கு எதிரான வழக்கு ஒன்று பைசலாகும். பெண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வாரமாக இருக்க போறது. வருமானம் உயரும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு உருவாகும். நிறைய நன்மைகளை தாங்கி வரக்கூடிய நல்ல வாரமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக திருப்பரங்குன்றம் முருகனை வழிபடுங்கோ, நன்மைகள் பெருகும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான வாரம். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் உங்களுக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடம் ஆகிய ஸ்தானங்கள்ல அவருடைய பயணம் அமையும் அப்படிங்கிற காலகட்டம்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். இப்ப 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்க வேலையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாறுதலை உருவாக்கி தருவார். பேச்சுக்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மகர ராசிக்காரா. பேச்சினால சில தொந்தரவுகள் வரலாம்னு இருக்கு. கொஞ்சம் உடம்புல கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுக்கும். உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும்.
பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், எதிர்பார்க்கிற காரியங்கள்ல வெற்றிகள் தேடி வரும். குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருக்கிறதுனால நல்ல குழந்தைகள் பிறக்கும். உங்களுடைய அன்பு குழந்தைகள் வாழ்க்கையில் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம் உருவாகும். பொருளாதார ரீதியாக இந்த வாரம் நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்தி உண்டு. பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை கூடுதல் பாதுகாப்பா நீங்க வச்சுக்கணும். அது இப்ப ரொம்ப அவசியம். 6ல செவ்வாய் பகவான் இருக்கார். எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு. எப்படிப்பட்ட எதிரிகளை நீங்க ஜெயிச்சுட்டு வருவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். பிரம்மபுரீஸ்வரர் வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்கார். ராசி அதிபதி, ஆனா வக்கரமா இருக்கார். வெளிநாடு செல்லணுங்கிற எண்ணம் பல கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப வரும். வெளிநாட்டுல ஏதோ ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற முயற்சியை மும்முரமா இறங்குவேன். சிலருக்கு மன கிளேசங்கள் இருந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு மனக்கலக்கம் இருக்கும். இந்த வாழ்க்கை கைநழுவி போகுமோங்கிற பயம் கூட சிலருக்கு இருக்கும். அதே நேரத்தில் சூரிய பகவான் இப்பொழுது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 7க்கு அதிபதி 9ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரே நினைக்க வேண்டாம். பாக்கியத்தில் சூரிய பகவான் இருக்கார். தந்தையுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். சூரிய வழிபாடு செய்தல எல்லா பிரச்சனையும் தீரும். ஆதித்ய இருதயம் ஸ்லோகம் சொல்றதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம் மேம்படும், குடும்ப உறவுகள் மேம்படும், பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்ப கிடைக்கும், கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம், வியாபாரிகளுக்கு கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய யோகம் உண்டு, மாணவர்களுக்கு கல்வி ரொம்ப சிறந்த நிலையில முன்னேற்றம் தரப்போறது, எதிர்பார்க்கிற படிப்பு கைகூடும், படிப்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் மட்டும் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் விடணும், விட்டுட்டா நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ஐயப்பனை வழிபடுங்க. நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகி வரும். எனதருமை மீனராசி என்பர்களே, புது வேலைக்கு உனக்கு அப்ளை பண்ணலாம்னு மனசு சொல்லும். இன்னொரு புறம் இருக்கிற வேலையை காப்பாத்திட்டா பரவாயில்லையோன்னு ஒரு எண்ணமும் வரும். இந்த வேலையை விட்டு போகாதே, உனக்கு நன்மையை செய்துறேன்னு சில தொழில் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடியவர்களுக்கு சொல்வார்கள். வெறும் வாய் வார்த்தை சொல்வார்கள். 100% அப்படி நிறைவேற்ற மாட்டாங்க. நீங்க கம்பெனி மாற போறீங்க, வேலை மாற போறீங்கன்னா இங்க விட்டு மாறாதீங்க, உங்களுக்கு தேவையானது செய்து தருகிறோம் என்று வாய் வார்த்தைக்காக சொல்வார்கள். செய்தா கூட ஓரளவு தான் செய்வார்கள், முழுமையா செய்ய மாட்டாங்க. அப்போ வேலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நோக்கி மீனராசிக்காரங்க போய்கிட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். புதிய முயற்சிகள் நீங்க செய்ய போறீர்கள், அது வெற்றியும் அடைய போறது. ஆனால் அப்பப்போ ஒரு மனக்கலக்கம் இருந்துட்டே இருக்கு. சனி பகவான் உங்க வாக்குஸ்தானத்தை வக்கரமா பார்க்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். பேச்சுல கவனமா இருக்கணும். யார்த்தையும் நெகட்டிவா பேசக்கூடாது, புலம்ப கூடாது. மீனராசிக்காரர்களுக்கு புலம்பக்கூடிய ஒரு நேச்சரை உருவாக்கி தரும். புலம்ப கூடாது. முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளணும். கலியுக தெய்வம் கந்தன் முருகன், அவனை வழிபடணும், எல்லா நன்மைகளும் பெருகும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சலதில் அஞ்சலன வேல் தோன்றும். முருகப்பெருமான வழிபாடு செய்ய நன்மைகள் பெருகும். திருமணத்திற்கு வரன் தேடியவர்களுக்கு வரன் அமையும். தொலைதூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு செய்தி, பிசினஸ் செய்தி கிடைக்கும். பிசினஸ்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். புதிய நகைகள் வாங்கக்கூடிய யோகமும் உருவாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர். அவரை வழிபடுங்கோ, நன்மைகள் பெருகும். அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.